ஒரு ஆண் வீடு கட்டி ஒரு பெண்ணை மகர் கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் யாருக்கும் கஷ்டம் பெறாது, யாருக்கும் கஷ்டம் பெறாது. காரணம், ஒரு ஆம்புல அவன் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப லேசா இருக்கு. அவன் வியாபாரம் பண்ணுவான், அவன் தொழில் செய்வான், அவன் வெயில நிற்பான். அவனுக்கு கொஞ்சம் வழியை காட்டி கொடுத்தா போதும் பெற்றோர்கள், ஏதாவது ஒரு முதல்ல கையில கொடுத்தா போதும் பெற்றோர்கள், அவன் வாழ்ந்துட்டு போவான், அவன் வீடு கட்டுவான். அவனுக்கு வீடு கட்டுறதுனால அங்க வீண்விரயம் இருக்காது, அங்க ஆடம்பரம் இருக்காது, அங்க அநாகரிகம் இருக்காது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்குள்ள கட்டுவான். பிறகு எவ்வளவெல்லாம் சம்பாதிக்கிறானோ அவ்வளவெல்லாம் சந்தோஷமாக ஒரு மனுஷனால இருக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு வீடு சுத்தி வீடு கட்ட முடியும் என்றால், வீடு சுத்துறது தப்பு, இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வீடு சுத்தி அப்பஞ்சுட்டு வித்து அவ சாப்பாட்டுல மிச்சம் பிடிச்சு பட்டினி படுத்து சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரோட்டில பறிச்ச கல்லையும் மண்ணையும் இரவாகும் வரை காத்திருந்து பெண்களே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வீட்டுக்குள்ள சேர்த்து கொடுத்து வீடு கட்டி இன்றைக்கு கல்யாணம் பண்ணலாம் என்றால், ஒரு ஆண் ஒரு வீடு கட்டுறங்கிறத மட்டும் கையில கொடுத்தால் கஷ்டமாகுமா? அத பெத்தவங்களுக்கு கஷ்டமா? ஆம்பளை பிள்ளைதான் அவன், கூட பிறந்தவங்களுக்கு கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. குமர்காரியம் நிறைவேறிக்கிட்டே இருக்கும், பெண்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆண் அவனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு கட்ட போறான். அந்த வீட்டை அவன் வசதிக்கேற்ற மாதிரி ஆரம்பத்துல கட்டுவான். வசதி வேற 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 அந்த வீடு மாளிகையாகும். அவன்கிட்ட வசதி இருக்கும் போது அதை ஆடம்பரமா கட்டுவான். வசதி இல்லாத நேரம் அவனுக்கு ஆடம்பரம் தெரியாது. இன்னைக்கு சீதனம் என்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்து பாருங்க, பெண் பார்க்கிற ஒரு படலம், பெண் பார்க்கும் படலம். கல்யாணம் எல்லாம் பேசியாச்சு, மாப்பிள்ளையோட ராத்த தங்கச்சிமார் பொன் பார்க்க வாராங்களாம். ஆக கஷ்டமானது அதுதான். பொன் பார்க்க வாரது வந்து இறங்கிடுவாங்க. பொண்ணை தெரியாமலா திட்டம் கட்டினது? பெண் பார்க்கறதுக்கு முன்ன பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஒரு படலம் ஓடி இருக்குதே, பொண்ணை தெரியாமலா? நல்லா தெரியும். ஒரே ஊரு, ஒரே அடுத்த ரோட்டு, அந்த பெண்ணை நல்லா தான் தெரியும். ஆனா பொன் பார்க்கிற அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குது தெரியுமா? இந்த பொன் பார்க்கிற ஃபங்க்ஷன்ல பொண்ணை தவிர மத்த எல்லாம் பார்த்துட்டு போற ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். வந்து இருந்துகிட்டு பொன் பார்க்கிறார்கள், அண்டர் ஷீட் பண்ணிருக்காண்டு, ஊடு பூசி இருக்காண்டு பாக்குறாங்க. பாத்ரூமை போய் பார்ப்பாங்க, டைல்ஸ் வச்சிருக்காண்டு. கிச்சனை போய் பார்ப்பாங்க, எக்ஸஸ் ஃபேன் போட்டிருக்காண்டு பார்ப்பாங்க. பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, வளவு எவ்வளவு கிடக்குன்னு பார்ப்பாங்க. பொன் பார்க்கிற ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு குடும்பத்துல ஒரு இடத்தால பொன் பார்க்க வாராங்களாம், நீங்களும் கொஞ்சம் வாங்க, சீதன பேச்ச தொடங்கிடுவானுகள் என்று எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. ஒரு நம்பிக்கை வந்தது. மார்க்கம் பேசுறார்கள், பக்துல போறார்கள், பெரிய பாட்டி தான் வந்திருக்கேன், அநேகமா சீதனம் எடுக்க மாட்டாங்கன்ட்டு நான் போறேன். அங்க போட்டா மாப்பிள்ளோட வாப்பா, மாப்பிட வாப்பா புழக்கடை பக்கம் அங்க பின்னுக்கு இருந்துச்சு. வேகமா வார, வேற எங்க உள்ளுக்கு பாத்ரூம் இருக்கிட்டாங்க. என்ன அவர் அங்க நிக்கிறேன்? இல்ல, அவர் வளக்காரன், செற்றுப்பால் அடிப்பேன், வெளியே வாட, பொண்ணு வீட்டுக்கு இறக்கி நீ என்ன வளக்கு, அது எட்டி நடந்து எத்தனை பாகம் என்று பார்க்கார அவர். சுப்ஹானல்லாஹ். இது பொன் பார்க்கிற படலம். அட்டாச் பாத்ரூம் கட்டி இருக்குதா? பொண்ணை தவிர மற்றதெல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் சரியா இருந்தா பொண்ணு மூக்கு மொழி இல்லாட்டி ஒன்றும் இல்லை. கக்குச்சி கட்டிக்காண்டு பார்க்க, என்ன தம்பியை கக்குச்சிக்கு கட்டி கொடுக்கியா நீ? வந்த அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். சீதனத்துல பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான், சீதனத்தை நின்று தூண்டி விடுறதும் பெண்கள் தான். இந்த பெண்கள் மட்டும் ஒரு வார்த்தை, நீ வீடு கட்டி நீ பொண்ணு எடுக்கணும்டா, கூட்டிக்கு வாடா வீட்டை பொண்ணு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும், ரோட்ல இருக்கிற அனாச்சாரம் எல்லாம் அப்படியே நின்று போகும். ஏன் இன்றைக்கு இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது ரோட்ல?
10 மணி பிறவும் பொடியன் ரோட்ல நின்றுட்டு டெலிபோன் பேசிட்டு இருக்கிறான், அரட்டை அரங்க நடத்திட்டு இருக்கான். நைட் கடையில கொஞ்சம் பேர் கூத்து போறான். இரவு நேரத்துல ரூம்ல சேர்ந்து எல்லாரும் சமைக்கிறான். அவன் வீட்டு கோழியை களவெடுத்து இன்றைக்கு இந்த வீட்டுல சமைச்சு, இந்த வீட்டு கோழியை களவெடுத்து நாளைக்கு அந்த வீட்டுல சமைக்கிறான். என்னெல்லாம் புறாடு பண்ணலாமோ அந்த புறாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். பூட்டி கிடந்த வீட்டை 10 மணி பிறகு தட்டி இருக்காரான்னு கேட்கான். இருக்காரன்னா தூங்க செல்லோட திரும்ப ஓடுறான். இப்படி எல்லாம் புறாடு பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்பளை ரோட்ல நிக்கான்னா என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு நம்ம பொறுப்பை கொடுக்கலன்னு அர்த்தம். பொறுப்பு கொடுக்கல நம்ம, அவன் பாட்டு அவன் வாழ்ந்துட்டிக்கான். அவனுக்கு தெரியும் நமக்கு ஊடு கட்ட ஒரு இளிச்ச வாயம் பிறந்திருக்கான். நமக்குண்டு ஊடு கட்ட ஒரு இளிச்ச வாயம் பிறந்திருக்கான். எங்கேயோ ஒருத்தன் இருப்பான், அவன் நமக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பற்ற ஒரு நிலை. அதனாலதான் போனை வேண்டி கொடுத்து உம்மா ரீலோடு போட்டு கொடுக்கிறா. உம்மா ரீலோட் போட்டு கொடுக்கிறா. எந்த நம்பிக்கையில போட்டு கொடுக்கிறா? என்ன கல்யாணம் வந்து என்ன கல்யாணம் வந்து அவன் என்னது கஷ்டப்பட? அவன் ஆம்புலண்டா அப்படி இருக்கணும். இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஆம்புலண்டா ஐங்கொலையப்படா. இந்த வீட்டுல இந்த உம்மா மாதிரி அப்படித்தான் பழக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு தகட்டு பிங்கானுக்கு சோறு கொடுக்கப்படா. அம்மா ஆம்பளை பிள்ளை அவன், ஆம்பளை பிள்ளை அவன் மண் பிங்கான்ல சோறு கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளை கறியை வேறையா வைக்கணும், டீஸ்ல வைக்கணும். ஆம்பளை பிள்ளை அவன், அவனுக்கு கறி வேறையா வச்சு டீஸ் போட்டு பெரிய கௌரவம் ஆம்பளை பிள்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்டா அவர் இன்னொரு இடத்த பிச்சை எடுக்க போறாள் தானே, கௌரவ பிச்சை எடுக்க போறாள். அதுக்கு அவர் ஆம்பளை. கேடு கேட்டவன். இந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு பாடுபடுறார்கள். சின்ன வயசுல இருந்தே பெண்ணை 2ஆ தள்ளி வைக்க. தாய்ப்பால் கொடுக்க கொள்ளையே அநியாயம் நடக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுக்குறது. அவன் ஆம்பளை பிள்ளை என்னண்டாலும் 2 வருஷம் பால் கொடுக்குறது. பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை 1 வருஷம் குடிச்சா போகுது. ஏன் இந்த பெண்களை இவ்வளவுக்கு கேவலப்படுத்துறீங்க? பெண்களே கேவலப்படுத்துறீங்களே, ஏன் இந்த கேவலம்? தகட்டுப்பீங்க ஒரு நாளைக்கு ஆம்பளை பிள்ளை ரவுண்ட்ல வந்தா என்னங்கிற இருக்கிறவங்க அங்க திண்டுட்டு போங்களே என்னங்கிற. அது மீன் துண்டு, இருக்கிற கறி துண்டு, இறைச்சி துண்டு எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு. ஆம்பளை பிள்ளைக்கு நீ வெறும் மானத்தோட துண்டு விட்டு பாடு. அவளுக்கு பிறந்ததுல இருந்தே சோதனை தான். ஏன் இவ்வளவு பெரிய கொடுமை? ஒரு ஆம்பளைக்கு அவன் வீடு கட்டணும் என்ற ஒரு பொறுப்பை ஒரு தாயும் தகப்பனும் கொடுங்க. அவன்கிட்ட இருந்து உதவாக்கரை வேலைகள் ஒரு நாளும் வராது. வீண் விரயம் அவன்கிட்ட இருக்காது. பொறுப்புணர்ச்சி அவன்கிட்ட வெறும். தேவையில்லாம 10 மணிக்கு மேல அவன் ரோட்ல நிக்க மாட்டான். இப்பவே தூங்கினத்தான் காலையில வேலைக்கு போக முடியும் என்று அவன் துணிச்சு வருவான். ஒரு வாப்பா வேலைக்கு போறான், ஒரு வாப்பா பைக்கில் எணலி கொலை கட்டுறான். காலையிலேயே போய் நின்று வியாபாரம் பாக்குறதுக்கு. வீட்டுக்குள்ள இளந்தாரி மாப்பிள்ள தூங்கிக்கிட்டு இருக்கார், மகன் தூங்கிக்கிட்டு இருக்கான். உங்க வாப்பாக்கு சைக்கிள கலைய தூக்கி கட்டி வைக்க மனசு இல்லையா? பாப்பா கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பார். பாப்பாவோட கடையில போய் வியாபாரம் பார்க்க மகன் இல்ல. கூலி தொழில் செஞ்சுட்டு இருப்பான் பாப்பா. வயல்ல வெள்ளம் இருப்பான், முளநெல் அறிஞ்சிருப்பான், பயல் அறிஞ்சிருப்பான். அள்ளி கொடுக்க இந்த மகன் இல்ல, ஐங்கொலையாம நிற்பார். காரணம் என்ன? ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறாராம். அவர் ஏலவல் படிக்காராம். நெல்லு பேக்க கட்டிக்கு நெல்லு குத்துற மிஷினுக்கு போக மாட்டார். என்னண்டா ஒரு ஆம்பளை பிள்ளையா உம்மா எழுத்துக்கு போவா, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? என்ன வாழ்க்கை இது? ஒரு ஆணுக்கு பொறுப்பை கொடுங்க. யார் சொன்னது கேவலம் என்று? பாப்பாக்கு உம்மாக்கு உதவி செய்யறவன் தான் கௌரவம் உள்ள ஒரு ஆம்பளை. ரோட்டில் நேரம் கடந்த நேரங்களில் நின்று வெட்டி பேசி பேசுறானே அவன் உதவாக்கற, அவன் சமூகத்தின் அழுக்கு, அவன் இந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய குப்பை. அவனாலதான் அவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு இளைஞனும் அவனாக துணிந்து நிக்கணும். தாய் தகப்பனே சீதனம் வாங்கென்றாலும் என் வாழ்க்கையை எனக்கு தீர்மானிக்க தெரியும். இஸ்லாமிய முறையில தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டும். ஒரு ஆண் எப்பவும் ஆம்பளையா இருக்கும். வெறும் வேஷங்களில் இருக்கக்கூடாது. எல்லாம் ரொம்ப வேஷங்களாக இருக்கிறான். நம்ம தௌஹீத் பள்ளியில பிரச்சாரம் பண்றோம், சீதனம் எடுக்கக்கூடாது, சீதனம் எடுக்கக்கூடாது. இந்த மேடை போட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பீக்கர் கட்டி கையில் லைட்டு போட்டு கதிரை போட்டு எத்தனை இளைஞர்கள் நிற்பாங்க. அதுல கல்யாண நேரம் வரும்போது எத்தனை பேர் காணாம போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அனுபவத்துல சொல்றேன், நிறைய பேரை காணல. சீதனத்தை பத்தி எதிர்த்து மேடையில எனக்கிட்ட எழுதி வாங்கிட்டு போய் பேசினான். கடைசியில் அவன் 2ஆம் கட்ட சீதனம் கேட்டு சண்டை பிடிச்சதாக கேள்விப்பட்டேன்.
அது என்ன ரெண்டாம் கட்ட சீதனம் தெரியுமா? புள்ள பிறந்ததுக்கு பிறகு திரும்ப ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கான். அந்த பாதி வளவையும் என்ற பெயர்ல எழுதி தந்தாத்தான் ஊட்ட வருவன். வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டான் அவன். இந்த பொம்பளை பிள்ளையும் பிறந்துட்டு, பிள்ளை பிறந்தா எப்படி நம்மள விட மாட்டாங்க, எப்படி நம்மள இனி சென்டிமெண்ட். நம்மள பெண்கள் விட்ட தவறு என்ன தெரியுமா? கொஞ்சம் கப்பர் காட்டும் போது எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லன்னு சேர்த்து இருக்காங்களே, இந்த பழமொழி ஒன்று வச்சுக்காங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று. அந்த பழமொழி சொன்னதே வேற ஒரு விஷயத்துக்கு. கல்லாதவன் ஆனாலும் கணவன்ங்கிறது தான் கல்லாதாவனும் கணவன், கல்லானாலும் கணவன்ங்கிறது. சும்மா என்ன குடிச்சு போட்டு வந்த அடிப்பானா அவருக்கு சோறு வைக்கணும். சீதனம் திரும்ப கேட்பாரன். ரெண்டாம் கட்ட சீதனம். பிள்ளையும் பிறந்தது பிறகு பாதி வளவு, அந்த பாதி வளவு எழுதி தரணும். இனி வசினு போ நான் கோஜி போய் தாரம்பா கோஜி இப்போ வரேன். அவர் வீடு இருந்தாட்டானே அவர் இருக்கிறதுக்கு, அவரை வீடண்டாத்தானே அவர் இருக்கிறதுக்கு. பிள்ளைகள்கிட்ட கேட்கணும் ஸ்கூல்ல, பாப்பாங்கடா பாப்பா கோஜி போய்தா கோஜி இப்போ வாயை காட்டினா அவள் வேற சுட்டுவாள் ஒரு வெட்டக்கரங்க. அப்ப அப்படித்தானே சீதனம் எடுத்திருந்தா பொண்டாட்டி பிடிச்சு சண்டை வந்தா என்ன செய்வாள் அவள்? எந்த வீட்டு வளவுல இருந்து நீ கை நட்டுறியா? இப்ப நீ வெட்டக்கரங்கம்பாள். இப்ப வெட்டக்கரங்கு பேக்க கட்ட வேண்டியது, பேக்க கட்ட வேண்டிய போல திரும்பி பார்த்தாரா ஒரு ஆள் கூப்புறாளான். போங்க இது கடைசி. மதுளால எட்டி பார்த்தானா, இங்க ஒருத்தரும் பார்க்க தேவையில்லைண்டாளாம். தொழில் கிடைச்ச விரையாச்சி என்று கேட்டானா. இப்ப சொந்த ஊடு இல்லையே, வெட்டக்காரங்க கோவிச்சிக்கு போற பேக்க கட்டு சிந்திச்சு. ஒரு ஆம்பளை எப்பவுமே ஆம்பளையாக இருக்கணும். அவன் வீடு கட்டி பெண் எடுக்கணும்.